வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை நாள் வந்து சரியான வேலை, இப்படி வேலை வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வரும். ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே எனக்கு சரியான வேலை. ஏன்னா மார்னிங் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒன்று விடாமல் பொங்கலுக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடே புரட்டி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து போன வருஷம் க்ளீன் பண்ண முடியல, ஏன்னா பாப்பா வந்து பிறந்திருந்தால, அதனால் பண்ண முடியல. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலே புரட்டி போட்டாச்சு. புரட்டி போட்டு மறுபடியும் புது வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபுல்லாக ஒற்றையெல்லாம் அடித்து அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் ரொம்ப உடம்பு டயர்டு, ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா நியூ இயருக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டில் செய்வோம். ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் ஓடிட்டுருக்கு. வீடியோவும் சரியாக போட முடியல. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் லாலிபாப், அடுத்து வந்து சிக்கன் சுக்கா, இது ரெண்டும் பிராய்லரில் செஞ்சது, அது வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அந்த நாட்டுக்கோழி முட்டையை பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா முட்டை இருக்கும்ல, கருமுட்டை, அந்த முட்டை வந்து கிடச்சிது. அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வந்து அதை வந்து பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அது மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சும்மா லைட்டாக உப்பும், அதாவது குழம்புல போட்டிங்கனாலே சூப்பராக வெந்துடும். நீங்கள் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதிலே வேக விட்டிங்கன்னா வெந்துடும். நீங்கள் சாதத்தில் போட்டு பரட்டி கொடுக்கலாம், நான்வெஜ் கொடுத்ததுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு. ஸோ பாப்பாவுக்கு சின்னவளுக்கு அதான் கொடுத்தோம். பெரியவ வந்து பிரியாணியை சாப்பிட்டா. ஸோ அன்றைக்கி வந்து பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரியாணி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சுக்கா செஞ்சாங்க, 65 அவங்க தான் செஞ்சாங்க. ஏன்னா வந்து நான் வந்து மேனுவலாக தான் வேலை பார்த்தேன், அதாவது நறுக்கி கொடுக்குறது, அதை கழுவி கொடுக்குறது, இது மாதிரி தான் வேலை பார்த்தேன். ஸோ அம்மாவுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அம்மா வந்து செஞ்சுட்டாங்க, பிரியாணி செஞ்சுட்டாங்க. இதுக்கிடையில் டீ, அப்புறம் கேக்கு, நைட்டு சர்ச்சில் கொடுத்த கேக்கு, இதெல்லாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. சர்ச்சில் பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக ப்ளம் கேக் தான் கொடுக்கணும், ஆனால் வந்து காஸ்ட்லி, கட்டுப்படி ஆகாதுன்ட்டு டீ கேக்கு மாறிட்டாங்க. அதுவும் ஒன்றும் குறைஞ்சபாடு இல்லை, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் சாப்பிடும்போது தொண்டை அடைக்கும், அதுதான், தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடணும். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு, ஏன்னா நைட்டு வந்து மாஸ்க்கு போயிட்டு கண்ணு முழிச்சதுனால ரொம்ப டயர்டு. ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக 25 நாள் நம்ம சரியான வேலை பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா தூங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் அது தூங்கவே முடியல, வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து என்னால் புது ட்ரெஸ் போட முடியல, அதனால ஃபோட்டோவும் எடுக்கலை. பாப்பா 2 பேர்த்துக்கு மட்டும்தான் புதுசு போட்டு விட்டேன். எனக்கு வந்து புதுசு இருந்தும் பட் ஆனால் என்னால் வந்து போட முடியல, ஏன்னா ப்ளவுஸ் வந்து தைக்கலை. மற்றவங்க எல்லாத்துக்குமே தைச்சி கொடுத்துட்டேன், என்னால் தைக்க முடியல. ரொம்ப ஹெவி ஒர்க்கு. எனக்கு வந்து வெளியில் கடையில் கொடுத்து தைக்கிறது எனக்கு உண்மையாலுமே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எல்லா ப்ளவுஸையும் முடியலைன்னா கூட நான் தான் தைச்சிக்குவேன். பெரியவ பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு நவம்பரில் பிறந்தா. நான் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி தலை கிறிஸ்மஸ், அப்போ தலை கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தைச்சி தான் போட்டேன். என்னால் உட்காந்து தைக்க முடியான்ட்டு ஒரு 1/2 hour உட்காருவேன், அப்புறம் எந்திரிப்பேன். அது மாதிரி தைச்சி நான் எங்கள் அம்மாவும் போட்டோம். ஸோ எங்களுக்கு வெளியில் கொடுத்து போடுறது பிடிக்காது. அம்மாவும் டைலர் தான். இப்போ அம்மாவுக்கு வந்து தைக்க முடியல, ஏன்னா அவங்களால பெடல் போட முடியல. என்னோடது வந்து மோட்ரு வந்து அவங்களுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அதனால் நானே தைக்கணுன்ட்டு நியூ இயருக்கு தான் உட்காந்து தைச்சிட்டேன். இப்போவே அதாவது 26th அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா உட்காந்து தைச்சிட்டேன். ஸோ நியூ இயருக்கு வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். பாப்பா 2 பேர் மட்டும்தான் எடுத்தேன். ஸோ அந்த பாப்பாவோட 2 பேர் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுறேன். 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி எடுத்திருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ், இனிமேட்டு வரப்போகிறதுக்கு ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எங்கள் கிறிஸ்மஸ் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ பாப்பா சொல்லுடா, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் சொல்ல வச்சேன். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ தான், ஏன்னா வந்து நான் இப்படியெல்லாம் வேலை இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து மந்த்து ஸ்டார்டிங்கே ஆரம்பித்தேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவே போட்டிருப்பேன் பாருங்களேன். மந்த்து வந்து ஸ்டார்டிங்கே ஆரம்பித்தேன். என்னால் வந்து சுத்தமாக முடியல, ஏன்னா வந்து ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க, நானும் வேலைக்கு போயிட்டேன். ஸோ இதுக்கு இடையில் வந்து பிள்ளைங்களை 2 பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லை. மாற்றி என்ன பண்ணுறது, பார்த்து தானே ஆகணும். எல்லாத்தையும் ஒரு வழியாக எப்படியோ சமாளித்து முடித்தாச்சு. இதுக்கு இடையில் வந்து பேங்க் வேலை,
இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப இழுத்துட்டு என்னால் வந்து புதுசு போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ளவுஸ் வேறு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு தைச்சி கொடுக்கணும்ல, அதனால் அதையும் தைச்சி கொடுத்துட்டு ஸோ இப்படி தான் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.